Crown Childcare, the gold standard in babysitting. You have one new client message. Listen, I've just got home and your sitter has walked out. They were supposed to feed him. He needs a... What are you doing out of bed? I need a sitter now. Just send someone right away. ஓகே, வாய்ஸ்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்பவம் முடியல, ஆரம்பிக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேபி இன் எல்லோவோட ஆக்ட் 3ல் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கேட் அந்த எபிசோடு. நம்ம ஆல்ரெடி வந்து என்னமோ ஒரு பேட்மேனோ நம்ம போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருங்க, அப்போ தான் வந்து ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த கேட் வந்து மேலே தான் போச்சு. எங்கே இருக்குது? ஏங்க அந்த போஸ்டருக்குள்ளே தானே இருக்குது. ஆமாம், போஸ்டருக்குள்ளே போயிடும். நான் பார்த்துருக்கேன். அது போயிடுச்சா? இப்போ நம்மளையும் இழுக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம உள்ளே போவோமா? இழுக்குது. ஓகே, அந்த கேட் வந்து நம்மளை பிடிச்சி இழுக்குது. ஏய், இவன் சாவலியா? நம்ம போன எபிசோடில் வந்து இவங்கிட்ட வந்து ஜஸ்ட் எஸ்கேப் ஆகிருப்போம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து அந்த பிளாக் கேட்டை ஃபாலோ பண்ண சொல்லுது. பின்னாடி பாருங்களேன், அந்த ஒரு மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. கீழே விழுந்தால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். ட்ரை பண்ணலாமா? இல்லை, முடியல. நான் கீழே விழுவோன்னு நினச்சேன். எங்கடா போனா? எங்கே போனான் இவன்? இது ஆகுதுங்க. ஆஹா, ஒரு நல்ல வேலை லோடிங் ஸ்க்ரீனு. இப்போ வேறு பேபி இன் எல்லோ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. லெவல்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி விளையாடின அந்த லெவல் கூட மாற்றிருக்காங்க. நம்ம நினச்சா போடலாம், பட் நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும்தான் தேவை. அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து க்யூரியாசிட்டி. ஓகே, போயிடலாம். நைட் 1, நைட் 2, நைட் 3 ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இது க்யூரியாசிட்டி ஃபஸ்ட் லெவல். ஓகே, இந்த பிளாக் கேட் இங்கே தான் இருக்குங்க. இங்கே தான் நம்ம என்னமோ ஒரு சம்பவம் பண்ணோம். எங்கடா போச்சு பிளாக் கேட்டு காணோம்? ஓகே, இங்கே பாருங்கள். அவன் பாருங்கள், ரெட் கலர் கண்ணில் அங்கே நிற்கிறான். ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும். அவன் வேறு வந்துட போகிறான். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. சூப்பர். அடுத்த த்ரா. ஒரே த்ரா ஓப்பன் ஆகுது. நாலாவது இந்த சைடு த்ராவே ஓப்பன் பண்ண உள்ள. ஓகே, இங்கே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. என்ன சொல்கிறான்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இங்கே ஒரு புக்கு இருக்குது. வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை எடுத்துன்னு இங்கே ஒரே புக்ஸ்லாம் அடுக்கியிருக்காங்க. இதில் போய் வைப்போமா? வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, வச்சுட்டேன். எதுவுமே ஆகலை. அப்போ இது வேஸ்ட்டு. ஓகே, ஆப்ரேட் கான்சோல் கொடுத்துட்டேன். யாரும் நியூ தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வருது. யார் இந்த நியூ? இந்த பிளாக் கேட் இங்கே தாங்க இருக்குது. கேப் இருக்குது பாருங்கள். நம்ம இதை நகர்த்தணும். அப்போ அதுக்கு வந்து இந்த புக்ஸ் தேவை. ஓகே, இந்த புக்ஸை வந்து கரெக்டான வரிசையில் வந்து வைக்கணும். ஸோ இங்கே வந்து இப்போ இந்த ஒரு புக் இருக்குது. இப்போ இந்த புக்கை வந்து வைப்போம். எங்கே வைக்கலாம்? குத்து மதிப்பாக எங்கன்னா வைப்போம். வச்சிட்டேன். ஓகே, இதுவும் ஒர்க் ஆகலை. இது என்னது 5ஆ? எங்கே வைக்கணும்? இதுவும் எங்கே வைக்கணும்னு தெரில. ஓகே, மேலே என்னமோ இருக்குது. இங்கே என்னமோ நிறைய வெப்பன்ஸ் தாங்க இருக்குது. இந்த டூல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் தான் இருக்குது. இங்கே வந்து இங்கேயும் ஹேமரு, டோர் திறக்கலை. இங்கே என்னமோ மாற்றுறது இருக்குது, சாக்கெட்டுன்னு. இங்கேயும் எதுவும் இல்லை. அண்டு இங்கேயும் எதுவும் இல்லைங்க. எங்கடா ஒரு புக்கு கூட இல்லை? அடா பாயங்களா, ஆயில் கேனு. அதே தாங்க, புக்கு வந்து வைக்கணும். பட் புக்கு வந்து கிடைக்கல. இப்போ நான் எங்கே போய் புக்கு தேடுவேன்ற பாருங்க. தேடுவேன். ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு புக் இருந்திருக்கு. நான் தான் நோட் பண்ணல. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கயா, பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, வேறு
இங்கேயும் இல்லை, எதுவுமே இல்லை. என்னங்க இது, எதுவுமே இல்லை. திஸ் இஸ் டூ மச். ஓகேங்க, இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. அவ்வளோதான் தெரிஞ்சு நான் புக்கு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். கொஞ்சம் தலைநோவாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணலை, வச்சு பார்த்தேன், நல்லாவே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அவன் வேறு பேசுகிறது. அதனால் கொஞ்சம் சைலண்ட் ஆக்கி கேட்டேன். இங்கேயும் வேறு ஒரு ரெக்கார்டிங் இருக்குங்க. ஓகே, September 14 log 821. இன்னும் சொல்கிறான்னா plant life continues to grow thousands years appearance such a லாகின். ஓகேங்க, இங்கே நியூத்துன்னு ஒருத்தன் இருக்கான் போல். அவன் காணாமல் போனதுக்கு காரணமே இந்த பிளான்ஸ்லாம் வளர்ந்துருக்கிறது காரணம் தானா. அவனுக்கு பிளான்ஸ்னால் பிடிக்காது. அதுக்கு சரி, ஆமாம், அவனுக்கு பிளான்ஸ்னால் பிடிக்கும் போல். ஏன் என்னாச்சுன்னு தெரில, அவனுக்கு இங்கே ஒரே பிளான்ஸாக வளர்ந்ததுனால அவனுக்கு தலை சுற்றி காணாமல் போய்த்தானா. எங்கே போயிருக்கான் அப்படின்றது தெரியலையாம். அண்ட் இவங்க அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிலாம் பார்த்துருக்காங்க, கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ இந்த செகண்டில் போட்டிருக்கு. ஓகே, நம்ம டோரை திறந்துட்டோங்க. என்னதுன்னு தெரில, 2 டோர் லாக்கில் இருக்குது. ஃபர்னன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. ஃபர்னன்ஸான்னு தெரில, பார்க்கலையே. ஃபர்னேஸ். ஓகே, இது என்னது, இது டேர்ன் பண்ணிட்டேன், எதுவுமே ஆகலையே. டேர்ன் வேல்யூ. ஓகே, வந்ததே தாங்க வருது, நோ யூஸ் நினைக்கிறேன். ஓகே, இங்கே கோல் இருக்குது. இப்போ இந்த கோல் என்ன பண்ணணும். ஓகே, வெயிட்டட் சூட் இருங்க, இதை எடுத்து இந்த ஃபர்னன்ஸில் போட்டு பார்ப்போம். மீட்டர் ஏறுதுங்க. ஓகே, ஆன் பண்ணின உடனே குறைஞ்சிடுது. ஓகே, இப்போ நம்ம அது நல்லா மேலே போயிருத்தோம். அந்த மீட்டர் நல்லா மேலே போயிடோன்னே நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம். அந்த டேர்ன் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரெஷர்னால டோர் திறக்கலாம் மாற்றுக்கும். பாருங்கள், ப்ரெஷர் இன்னாமல் இருக்குது, ஆடுது, பில்டிங்கே ஆடுது. அவ்வளோதான். இப்போ பண்ணுவோண்டா. இல்லை வேணாம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். பாருங்கள், அந்த ப்ரெஷரில் வெடிஞ்சிருச்சு. சூப்பர். இப்போ இங்கே எத்தனை இருக்கா? இல்லை, இந்த பிளாக் கேத்து காணோங்க. அது வேறு எங்கே போச்சுன்னு தெரியலையே. லாக்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், என்னென்னமோ இருக்குது, தெரியல அது என்ன. அட பைத்தியமே, இது வர்றதுக்கே நான் பயந்துடுறேன். எனக்கு வேறு போன எபிசோடு வெறியாக பயந்துருப்போம். இது பேபி இன் எல்லோ பார்ட் 2 பார்க்கலன்னா போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்க, வந்துட்டோம். சூப்பர். அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சைடு வந்துட்டோம். இது என்ன ரூட்டுன்னு தெரில எனக்கும். எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் த கேட். ஓகே, எங்கே வந்திருக்கேன்? அந்த லாக் செஞ்சதில் ஒரு கேட்டு, அந்த கேட்டை தாண்டி வந்திருக்கேங்க. ஓகே, இங்கே என்ன இருக்குது? திருப்பி க்ளோஸ் ஆகிட போகுது. என்ன இது, யாரா நீ? ஒருவேளை நியூத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது இவன் தானோ? இன்செர்ட் நியூ பேட்ரி, புது பேட்ரி இவனுக்கு வைக்கணுமா? அது நான் எங்கடா போய் தேடுவேன்? ஓகே, அந்த சைடு லாக்காக இருக்குது. இந்த சைடு 2 டோருமே லாக்கு. இது நம்ம வந்த வழி. இது லாக்கு, இதுவும் லாக்கு. இது திறந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கு கேத்ரேஜி பேட்ரி. இதை எடுத்துக்கிட்டு அவனுக்கு வச்சிடலாம். புது பேட்ரி தான் நினைக்கிறேன், மின்னுதே. அப்போ இதாக தான் இருக்கணும், வச்சு பார்ப்போம். பவர் வந்துருச்சுங்க. ஓகே, பிக்கப் ரோபோட். இப்போ இவனை அப்ஸ்டேர்ஸ் கூட்டிகிட்டு போகணுமா? ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்ஸ்டேர்ஸ் கூட்டிகிட்டு போய் பார்க்கணுமா? இங்கு கேத்ரேஜின்னு இருக்குது. இது எதுனா தேவைப்படுமாடா? தேவைப்படாதா? அப்போ தண்டம்தான். சரி வா, இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். திறந்துருச்சா? இப்போ இவனை மேலே கூட்டிகிட்டு போய் இவனுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இங்கே பண்ணிடலாம். ஓகேங்க,
இவனுக்கு வந்து பேட்டரி வீக்காக இருக்கான், அதை வந்து சார்ஜ் பண்ணும் போல். என்ன இது டேப்? சரி. ஓ இதுவா? இது என்னன்னு தெரியும். ஏன் ஃபஸ்ட்டு லெவல் சார்ஜ் பண்ணிட்டேன். ஆஹா ராங்கு. ஓகே ஓகே லாஸ்ட் ஒன்டா. சூப்பருங்க, சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து 1. ஆஹா தப்பு. ஃபர்ஸ்ட்லேருந்து 1 2 3. அவ்வளோதான். 1 இல்லைங்க, 1 2 3. சூப்பர்ரா. 1 2 3. ஆஹா 1 2 3 1 2 எங்கே போய் கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் லாஸ்ட்டுங்க. இல்லை அவ்வளோதான், இங்கே முடிஞ்சிடுச்சு. சார்ஜ்டு. சூப்பர்ரா. அவ்வளோதான், நியூத் வந்து ரெடி ஆகிட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்து வந்து இவன் நம்மளுக்கு எதுனா செய்வான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளான்ஸ்னால் உனக்கு பிடிக்காதா என்ன கேட்குறான்? என்னது இது? ஓகே, இவனுக்கு இங்கு கேத்ரேஜ் வேணுமாங்க. கீழே நம்ம பார்த்தோம்ல, அதுதான் நான் தேவைப்படுதுன்னு நினச்சேன். பையனுக்கு தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு இது அவனுக்கு ஜூஸ் மாதிரியோ நினைக்கிறேன், இல்லை அவனுக்கு பிளட்டு மாதிரியா இருக்கும். அவன் பாருங்கள் தலையில் இல்லை, ரெட் கலரில் எரியுது பாருங்கள். இங்கே பாரு ஆத்தன் ஷேப்லாம் கொடுக்குறான். நானும் லவ்வராடா. ஓகே, கீழே வந்து எதுவும் இல்லையா? என்ன பண்ணணும் இப்போ? ஷாக் அடிக்குது, தூக்கி அடிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண இவனை சீனு? ஓகே, இங்கே வச்சிருவோன்னே ஓப்பன் ஆகிடுச்சு டோரு. இங்கே என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே பாருங்க, அவனை மாதிரியே இருக்குது அந்த குட்டி சாத்தான். ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஹேமருங்க, ஹேமர்லாம் கூட எடுக்க முடியும். சூப்பர் சூப்பர். ஆக்சஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கான். என்னது இது? டோர் ஸ்டாப். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த டோர் கிட்ட வச்சா இது சாத்தாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவனை எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா? ஓகே, இந்த சைடு ஒரு ரூத் இருக்குது. என்ன பார்ப்போம். 6th டோரு. இங்கே என்னமோ இருக்குதுங்க. அந்த கீழே அடியில் போடுறது இதானுங்க. எடுக்க முடியாண்ணா. சரி இருங்க, வேறு ஒரு ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன ரூம் இருக்கணும், கண்டிப்பாக வச்சுருப்பானுங்க. வாடா. இல்லையே, படுத்துக்கிட்டான். ஃபஸ்ட்டு டோரு. அதோ இருக்குது பாருங்கள். இதில் இவனை மாற்றிட்டு கீழே வந்து அதை வைப்போம். ஓகே, இதை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இதை ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கடா போச்சு? இப்போ தானே எடுத்துன்னு வந்தேன். இங்கே இருக்குங்க. சூப்பரு. இது வேறு டக்குன்னு விழுந்துது. வச்சேன். சூப்பருங்க, அட்டாச் ஆயிடுச்சு. நாடா நியூத்தை பறக்கிற நடப்பான்னு நினச்சேன். சூப்பருங்க. ஓகே, எங்கடா போய்த்த? எங்கங்க மேலே போய்த்தான்? எங்கே போய்த்தான் இவன்? ஏன்டா ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா விற்றுட்டு போய்த்தியடா. எனக்கு போன எபிசோடில் அந்த ஒயிட் ரேபிட் கூட அப்படி தான் விற்றுட்டு போயிடும். ஓகே, எங்கே இருக்குது? இருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கட்டணும். நியூத்து என்ன உனக்கு வேணும்? ஸ்பேனர். இது ஸ்பேனரோ ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன். இவன் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கானே. அங்கே தானே இருந்தான் இவன். பக்கத்தில் வராங்க. டக்குன்னு எடுத்து கொடுக்கணுங்க. ஃப்ரெஞ்சு எங்கே இருக்குது? ஃப்ரெஞ்சு இங்கே இருக்குது. கொடு அவங்ககிட்ட கொடு. அவ்வளோதான், மேலே போ. ஓகே, மேலே போய் ரிப்பேர் பண்ணுறான் போலங்க. நம்மளுக்கு லிஃப்ட்டு வர வைக்கிறான். சூப்பரா. சீக்கிரம்டா, வந்துட போகிறான். அப்புறம் ஒரு பெரிய போராட்டம் தான் அவங்ககிட்ட நம்மளுக்கு. அடுத்து என்னமோ கேட்குறான். ஆயில் கேனா? அதை எங்கே தாங்க பார்த்தேன். இங்கே இருக்குது பாருங்கள். எடுத்து அவங்ககிட்ட ஊற்றிடுவோம். இந்தாடா வச்சுக்க. அவ்வளோதான். போடா பாக்குறியடா டேய். உனக்கு ஜூஸா அது? சரி, அடுத்து சீக்கிரம்டா. ஹேமர் கேட்குறான். ஹேமர் எங்க? ஆஹா, ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. ஹேமர் எங்கடா? ஹேமரு இங்கே இருக்குங்க. அவ்வளோதான்டா. நியூத்தே சீக்கிரம் வா. வந்துட போகிறான். அவ்வளோதான், என் கதையை முடிச்சு விட்டுருவாங்க போங்க.
சீக்கிரம் வாடா. ரிப்பேர் பண்ணிட்டானா? ஆமாங்க, ரிப்பேர் பண்ணித்தான் நினைக்கிறேன். சூப்பர்ரா நியூத்தே. அவன் வரான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் தர பட்டன் அழுத்து. அவ்வளோதான், திறந்துருச்சு. இப்போ பட்டன் அழுத்துப்போம். சூப்பருங்க. ஒரு வழியாக மேல் ஃப்ளோருக்கு போகிறோம். என்னாச்சு? இது ஆகுதுங்க. வந்துட்டானா? குழந்த சவுண்டு கேட்குதே. வந்துட்டான். இனிதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம வந்து செகண்ட் செக்ஷனான லேபரட்டரி, அதுவும் லேபுக்கு போகிறோம். சூப்பரா. க்யூரியாசிட்டி முடிச்சுட்டு லேபுக்கு வந்துட்டோம். இனிதான் ஆரம்பமே. எனக்கு தெரிஞ்சு இந்த சேசிங்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு? ஓப்பன் ஆகல. ஓகே, அவன் அங்கே என்னமோ பண்ணுறான். இங்கே பாருங்கள், சாக்கெட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் அவனை மாற்றிடலாம். டோர் ஓப்பன் ஆகுது பாருங்கள். சூப்பர்ரா. இப்போ வந்து நம்ம உள்ளே போவோம். எதனா வந்து அங்கே பவர் கொடுக்கணும், அப்போ தான் அவனாலையும் உள்ளே வரும். வந்துட்டானே, நீயும் வந்துட்டியா? சூப்பர்ரா. ஓகே, இப்போ இங்கேருந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி ஏதோ வேணும் போல். சாரி, ரெட் கலர் அங்கேயே கொடுத்துருக்கான். ப்ளூ கலரில் என்னமோ நம்மளுக்கு இப்போ தேவை. இது வந்து இப்போ அந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த மீட்டரில் கனெக்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ப்ளூ கலரு. ஓகே, இங்கே கீ ஒன்று வேணுங்க. இருங்க, இந்த ப்ளூ கலரை டச் பண்ணிடலாம். இன்னும் கூடு. அவனுக்கு பிளான்ட்டுனா பிடிக்காதுல்ல. இப்போ பாருங்க என்ன பண்ணுவான் பாருங்க. அவ்வளோதான், ஸ்ப்ரே ஒன்று அடிச்சிருவானா. இப்போ அந்த பிளான்ட்டு செத்து போயிடும். இப்போ அந்த பிளான்ட்டுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். இதுதான் வந்து இங்கே தேவை. இதில் வந்து நம்ம போடணும். போட்டுட்டேன். இப்போ வந்து இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா கலந்து இந்த மீட்டரில் வந்துடும். வந்துச்சா? இந்த பிங்க் கலரில் வந்திருக்கா. இப்போ இதை வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த லிக்விடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் ஒரு சிங்க் இருக்குங்க. காற்றுல இருங்க. இதோ இப்போ வருதா? இந்த சிங்கில் கனெக்ட் ஆயிரும். இந்த சிங்கில் பிங்க் கலரில் வருது பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ஒருத்தன் தேவை. அவன் வரணும். வெயிட் பண்ணலாம். என்னாச்சு? என்னாச்சு? இது ஏன் சுற்றுது? ஏதோ ஆகுதுங்க. வராமல் இருங்க. ஐயோ, என்னடா என்னாச்சு? செத்துட்டானா? இதோ உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இவனுக்கு வந்து நம்ம இதை கொடுத்துடலாம். இவன் திடீர்னு இப்போ மேக்னெட்டு மேலே வந்து வரும் பாரு. மிதகுறான் தம்பி. மேக்னெட் ஃபோர்ஸில் மிதகுறாரு. எங்கேருந்தோ என்னென்னமோ அவங்ககிட்ட வந்து பாயுதுங்க. ஓகே, நம்மளுக்கு தேவையான இந்த பிங்க் கலர் கீ கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு அந்த சைடில் இருக்கிற இதே மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு ஃபோர்ஸாக இழுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து வேக்யூம் நினைக்கிறேன். இப்போ இது வந்து அங்கே வச்சுட்டு ஓகே, உள்ளே வேறு எதுனா கிடைக்குதான்னு பார்ப்போம். வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அவன் இருக்குது. அவன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மேலேயும் ஏற முடியல. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. க்ளோஸ் இது ஓப்பன் பண்ண முடியல. இது லாக் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல. ஆமர் கூட இங்கேயே இருக்குங்க. சூப்பர். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு? ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 சப்ஸ்டன்ஸ்லாம் சேர்த்து நான் ஒரு சம்பவம் பண்ணிக்கிறேன். நான் அப்புறம் சொல்கிறேன் என்னதான் பண்ணி தொலைஞ்சேன் அப்படின்னு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு புக்கு வந்து நம்ம தேடணும். ஓகேங்க, இருங்க என்னன்னு பார்ப்போம். இவனை வந்து அந்த வேக்யூம்குள்ளே விற்றுட்டேங்க. அந்த வேக்யூமில் வந்து விற்றுட்டேன். அது அவன் என்னன்னா மேக்னெட்டில். ஸோ இந்த ரூமில் இருக்கிற இந்த ரூம் சாவியே வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டான். ஓகேங்களா? வாடா இங்கே, ஓடிடுறேன் இருறா. ஓகே, இவனை இதில் சொருவிட்டோம் அப்படின்னா அந்த லேடர் வந்து போவோம்னு நினைக்கிறேன். இறங்கிடுறான். இவன் இறங்கக்கூடாது. இங்கே ஸ்விட்ச் இருக்குல்ல. எங்கடா போன நியூத்தே? எங்கடா போன? எங்கெங்க காணாமல்? இதோ இருக்கான். வாடா. இவனை வச்சா இப்போ வந்து அந்த லேடர் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து அவனுங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பிளாக் ஏத்து உக்காந்துக்கிட்டு இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம நிறுத்தணும். அது வரட்டும் அந்த இடத்துக்கு. போதா? நிறுத்திடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து
மேலே ஏறலாம். கிளைம். இந்த இடத்துல தான் வந்து ஒரு பசில் இருக்குது. இது என்ன பசில் அப்படின்னா, அங்கே 4 மெழுகுவத்தி இருக்கு இல்லையா, அங்கே நம்ம வந்து இப்போ இந்த லேடர் எடுத்துக்கிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். தெரில, எனக்கு இது மறந்துருச்சு. இருங்க, நம்ம லேடரில் ஃபஸ்ட்டு புக்கை தூக்கி போடுறாங்க பாருங்க. இந்த மொத்த மண்டையாடே இருடா, வந்து உனக்கு ஆப்பு வைக்கிறேன். அவன் தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்க புக்கு எடுத்தா திரும்பி ஏறுறான் பாருங்க. இவனை வச்சுக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்பியும் இறங்கணும். நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ டியூரேஷன் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 30 மினிட்ஸ் தான் டியூரேஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரிஜினல் டியூரேஷன் வந்து 1 ஹவராவது தாண்டும். ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட வரும். நான் உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆக்கிட்டேன். இன்னும் நம்ம வந்து இதை அப்படியே ஃபுல் கேம் ப்ளே போட போகிறது இல்லை. அடுத்த பார்ட் வேறு இருக்குது இதுக்கு. அதை நம்ம சீக்கிரமே போடலாம். ஓகே, இப்போ வந்து இவன் ஒருத்தங்க தூக்கி அடிக்கிறான். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கிட்ட போய் நின்றுடுச்சு. நீ இருடா, நான் இவனை தூக்கி என்ன பண்ணுறேன், அதெல்லாம் விசிறி அடி. அழுதே சாவடிக்கிறான். திருப்பி அந்த லிக்விடில் தூக்கின்னு போய் விட்றாங்க இவனை. போடா, உள்ளே போய் தோலடா, போடா. அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து லேடரில் போகலாம். ஏறி போவோம். ஜிங்கி. ஓகே, இங்கே என்னன்னா சர்க்கிள்குள்ளே வந்து ஸ்கொயர் இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள். சாரி, இது ஒரு சிம்பிள். இதுதான் கரெக்ட் சிம்பிள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மெழுகுவத்தி இங்கே இருக்குது பாருங்க, இங்கேயே இருக்குது. ஓகே, இதெல்லாம் தூக்கி போடுவோம். அங்கே லாஸ்ட்டில் சீட் இருக்கு பாருங்கள். ஓகே, அம்பு மாதிரி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து செகண்டு. இப்போ நம்ம தேர்டு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் 2 கோடு, சாரி டைமண்டில் 2 கோடு, அதுதான் வந்து தேர்டு. அதான் கரெக்டு. இப்போ நம்ம அடுத்த ஃபோர்த்து வந்து எங்கே இருக்குது அந்த நியூத்து பையன் எங்கே போனான்? அது இருக்கான். நியூத்தை எடுத்து வச்சிடலாம். ஏடா, இப்போ வந்து லாஸ்ட்டில் அவனை வச்சு பார்க்கணும். என்னாச்சு? வருது. இல்லை இல்லைங்க தப்பு பண்ணிட்டேன். டக்குன்னு வந்துட்டேன். நியூத்தே வாடா, உன்னை வச்சு தான் நிறைய காரியம் பண்ண வேண்டியது இருக்குது. கொலை பண்ணுறதுக்கு இல்லை, வேறு ஒரு விஷயத்துக்கு. சீக்கிரம். லாஸ்ட்டு போயிடுச்சிங்க. எடுத்து வைப்பேன். கரெக்டாக நின்றுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி சிம்பிள் என்னன்னு பார்க்கணும். என்னடா சிம்பிள்? ஓகே, ட்ரையாங்கிளில் 2 கோடு, இதுதான் வந்து கரெக்ட் சிம்பிள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நியூ தேவா, நீ பார்த்ததெல்லாம் போதும், வாடா. எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறேன். இங்கே இது. ஓகே, நியூத்தே எங்கடா போனா? நியூத்தே இவன் ஒருத்தன் புக்கு படிக்க போய்ட்டான். புக்கு படிக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, நீ வாடா ஃபஸ்ட்டு. ஐயோ, இருங்க அர்ஜென்ட் படுறனோ. அவ்வளோதான். இப்போ வந்து மேலே ஏறிடலாம். ஏறி வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து அந்த கரெக்டாக வைக்கணும். வெய். ஐயோ, விட்டுட்டேன். இதோ இருக்குது பாருங்க. அப்புறம் அடுத்து இதுதான் கரெக்டு. அடுத்து இல்லை சர்க்கிள் வரணும், சாரி ஸ்கொயரு. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கணும். வந்துடுச்சா? இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் உள்ளே என்ன இருக்குது? இதை பாருங்க, என்னென்னமோ இருக்குதுங்க. பெத்து மாதிரி இருக்குது. என்னது? சீக்கர், டாக்டர் நிக்கோலஸ் சீக்கர், இவங்களாம் யாருன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏணி இருக்குது. ஏணி வழியாக கீழே இறங்கி போகலாம். அவ்வளோதான்டா. பாவி, கீழே தள்ளி விட்டாங்க. ஏடா பைத்தியமாடா நீ? பைத்தியமான்னு கேட்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டோர் லாக்கில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பிளாங்க், இந்த சம்திங் இருக்குல்ல, இதை வந்து இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ வந்து இதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இதை லிக்விட்குள்ளே இருங்க டோரை சாத்திடணும்.
இதை போடுறா இருந்தால் டோரை சாத்திடுங்க. இப்போ வந்து இந்த லிக்விடில் போட்டுடலாம். இப்போ இது வந்து டெவலப் ஆகும். இருங்க, டெவலப் ஆகிடுச்சா? இப்போ வந்து இதை இந்த டிவியில் போடணும். போட்டுட்டிங்க அப்படின்னா மேலே ஃபேன் ஒன்று சுற்றுது. இப்போ வந்து ரியல் லைஃப்பில் இது உங்களுக்கு டெவலப் ஆயிரும். இப்போ பார்க்குறீங்களா? இதை பாருங்கள், டெவலப் ஆயிடுச்சா? இப்போ நம்ம இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் டோர் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து இந்த ஃப்ளவரை வந்து நம்ம அடுத்து ஃபோட்டோ எடுக்கணும். இருங்க, அதுக்கு வந்து இங்கே இருக்கிற இதை எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு அடுத்து இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு திரும்பி இதை எடுத்துட்டு திரும்பி இது டோரை சாத்திட்டு அப்புறம் திரும்பியும் இதுக்குள்ளே போட்டுடணும். டெவலப் ஆகும். சீக்கிரம் டெவலப் ஆயிடுச்சா? இப்போ திரும்பி இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து உங்களுக்கு அது ரியல் லைஃப்லேயே டெவலப் ஆயிரும். ஓகே, டெவலப் ஆயிடுச்சிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எடுத்துக்கலாம். நியூத்தை கூடை நியூத்தே சீரமா நியூத்தே. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ வேறு டோர் ஓப்பன் ஆகிடுச்சி. தள்ளுறா. ஓகே, இந்த க்ரீன் கலரில் இது கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு டோர் வந்து வெயிட்டாக அது மேலே நின்னா ஓப்பன் ஆகல, அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். எங்கடா போச்சு? இதோ இருக்குது பாருங்கள். இருங்க, இது வந்து எடுத்துக்கிட்டு வரணும். இது வந்து இந்த இவனுக்கு கொடுக்கணும். இது இங்கே போட்டுட்டேன். அவ்வளோதான். ஸோ எங்கே ஓகே, இதை ஆன் பண்ணிடலாம். ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகட்டும். அவ்வளோதான், வந்துருச்சா? ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸ் வந்துருச்சா? இப்போ இது ஃபுல்லாக போயிடும். இங்கே பாருங்கள், க்ரீன் ப்ளஸ் ரெட்டு வந்து வெயிட்டாக ஒரு பொருள் வரும். அதுதான் ஆன்சரு. ஓகே, இப்போ அந்த ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸ் வந்துடுச்சு. இதை வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டா இவன் ரொம்ப வெயிட் ஆயிடுவான். இருங்க நம்ம அவனை அது பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே விற்றுட்டோன்னா அவன் அங்கே விழுவான். அந்த கரெக்டாக அங்கே இருக்கிற இடத்துல விழுவான். நம்ம வந்து பக்கத்துலேயே அவனுக்கு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். எங்கடா போனால் மறைஞ்சிட்றாங்க. டோர் காம்பாருங்க. டேய் அங்கே இருறா. ஓகே, இவனை வந்து கீழே படாமல் போடணும். அழுகுறான். ஓகே, இந்த ஃபோர்ஸில் தூக்கி பார்த்தா எந்த குழந்தைடா அழுவாது. ஆனால் அவன் குழந்தையே கிடையாதேடா. மறைஞ்சிட்டாங்க. இப்போ வேறு வழியில் இங்கே ஃபீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். பாருங்கள் எப்படி ஆகிட்டாங்க. இப்போ தான் பார்க்க நீ நல்லா இருக்க. ஓகே, இதை ஆன் பண்ணிடுவோம். இவனை சரி அமுச்சு விட்டுலாம். போயிட்டு வா தம்பி. இப்போ அங்கே வந்து விழுந்துட்டானா இப்போ வெயிட்டு கிடச்சிரும். நம்ம போயிடலாம். இங்கே எதுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்னொரு ஃப்ளவர் இருக்குது, பிங்க் கலர் ஃப்ளவர். அது வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ஆஹா, இது வேற. ஓகே, என்னாச்சு? டேய், நியூத் வந்து அதை கில் பண்ண போகிறான். திடீர்னு இவன் வந்துட்டாங்க, தடுக்கிறான். ஏய் ஐயோ, என்னதுரா இவ்வளோ பெரிய புழு மாதிரி எதுவுமா அமுச்சிக்கிறாங்களா? என்ன பண்ணுறேன்னு தெரியலீங்க. ஆஹா, இங்கேயும் ஒரு புழு அமுச்சிக்கிறான். இங்கே டேய், எல்லா இடத்துலையும் புழுவே. இங்கே பாருங்க, இந்த வீரங்கி என்னமோ சொல்லுவாங்க, இது பேர் மறந்துட்டேன். ஷூட் பண்ணோம். இட்ஸ் அன்ரீலோடா. அவன் வேறு என்னமோ பண்ணுறான். இருங்க, இது எடுக்க முடியுமா என்ன? இல்லை, இது எடுக்க முடியல. இங்கே பாருங்க, பக்கத்தில் உருண்டையாக இருக்குது. இது எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ அதுவே டைரக்ஷன் வச்சு அவ்வளோதான். இல்லைங்க, மாற்றலை. இந்த சைடு வைப்போம். இப்போ இந்த சைடு அவ்வளோதான். என் தெரிஞ்சு மாற்றிப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மாற்றிக்கலாம். இப்போ போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரங்கியில் அவனை தீன் போய் வைக்கணும். இருங்க, எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டையில் அவனை வச்சிடலாம். அப்புறம் அவன் பறந்துடுவான்ல. எப்படி ஐடியா? வைக்க முடியுதுங்க. இருங்க, பறந்துட்டான். போய் சேர்ந்துட்டான். நம்மளே அவனை வழி அமைச்சு வச்சிட்டோம். பாவம், பையனுக்கு வழி தெரில. ஓகே, நியூவை கூப்பிடுவோம். வந்துட்டாங்க. அடிச்சு விடு, ஸ்ப்ரே அடிச்சு விடு. இப்போ நம்ம இந்த பால் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான். தான் மேட்ரு. இங்கே இருக்கிற அவனோட அந்த பவரை வந்து அழிக்கணும். ஓகே,
என்னடா ஆஹா இவனும் சாவடியாங்க கழிச்சிட்டா நம்மளை வேற மேலே தூக்கிட்டான் நியூத்து அவனும் வேற தடுத்துட்டான் ஏன் உள்ளே போனான் இப்போ தான் பார்த்துருப்பீங்க ஓகே அடுத்த பார்த்து சரியான சம்பவம் இருக்குது போலியே என்ன இருக்குதுன்னு தெரில ஓகே நண்பர்களே நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் இந்த வாட்டி வீடியோ போடணுன்றதுக்காக போடலை நம்ம வந்து சேனல் க்ரோத் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன் ஸோ அடுத்த பாத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்